இந்தியாவில் இருக்க டாப் 5 புரோக்கர்ஸோட கம்பேரிசன் வீடியோ நம்ம ஒன்னொன்னா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அவங்களோட ஏஎம்சி சார்ஜஸ் யாரு ரொம்ப குறைவா கொடுக்குறாங்க அப்படிங்கறத நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஆக்டிவ் கஸ்டமர் பேசிஸ்ல 5th பிளேஸ்ல இருக்க ஐசிஐசிஐ டைரக்டோட ஏஎம்சி சார்ஜஸ் 300 plus GST ஆகும். 4th பிளேஸ்ல இருக்க அப்டாக்ஸோட ஏஎம்சி சார்ஜஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லா ஃப்ரீ, ஆஃப்டர் 1 இயர்க்கு அப்புறம் 150 plus GST ஆகும். 3rd பிளேஸ்ல இருக்க ஏஞ்சல் ஒன் சேம் அப்டாக்ஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லா ஃப்ரீ, அதுக்கப்புறமா 100 plus GST ஆகும். செகண்ட் பிளேஸ்ல இருக்க ஜெரோதாவோட ஏஎம்சி சார்ஜஸ் 300 plus GST ஆகும். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க குரோக்கு ஏஎம்சி சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. நீங்க எந்த ஸ்டாக் புரோக்கர் கிட்ட அக்கௌண்ட் ஓபன் பண்ணாலும் ஏஎம்சி சார்ஜஸே இல்லாத ஒரு டிமேட் அக்கௌண்ட் உங்களால ஓபன் பண்ண முடியும். அது பேரு பேசிக் சர்வீஸ் டிமேட் அக்கௌண்ட். இப்ப பேசிக் சர்வீஸ் டிமேட் அக்கௌண்டோட கண்டிஷன் என்ன அப்படின்னா, நீங்க ஒரே ஒரு ஸ்டாக் புரோக்கர் கிட்ட மட்டும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஹோல்டிங் வேல்யூஸ் 10 lakhsக்கு கம்மியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த விதமான ஏஎம்சி சார்ஜஸும் கிடையாது. ஸோ நீங்க புதுசா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது பேசிக் சர்வீஸ் டிமேட் அக்கௌண்ட் அந்த கேட்டகரியில உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டை நீங்க ஓபன் பண்ணுங்க. நீங்க புதுசா ஸ்டாக் மார்க்கெட்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜீரோதாவுடைய டிமேட் அக்கௌண்ட் எங்ககிட்டயே ஓபன் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேல தெரியுற கான்டாக்ட் நம்பரை கால் பண்ணி நீங்க உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் அ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ. ஸோ உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.